ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் tnpsc. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் லிமிடெட் சரிங்களா, அதாவது தமிழ்நாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சிக்கு ஆள் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பேரும், ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பேரும், டைம் கீப்பருக்கு வந்து 2 பேரும், டிரைவருக்கு வந்து 3 பேர், மொத்தம் வந்து 19 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பே ஆஃப் ஸ்கேல் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19,500லேருந்து 62,000 வரைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே அளவு சம்பளம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் கீப்பருக்கு, டிரைவருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க செலக்ட் ஆனீங்கன்னா அப்படின்னாக்கா அரியலூர் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அரியலூரில் ஒரு சிமெண்ட் பிளான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது வந்து நிரந்தரமான கவர்மெண்ட் வேலை தான். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா. அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அனுப்பணும். ஸோ ஆஃப்லைனில் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. அதுவும் வந்து சென்னையில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு போஸ்டிங் மட்டும்தான். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து இங்கே எம்பிசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, ஸோ எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் டேட். ஸோ எப்போ வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/1/2021. ஸோ ஜனவரி 22க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6, அதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் 22ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி வைக்கணும். ஸோ கொரியரில் தான் அனுப்பி வைக்கணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குவாலிஃபிகேஷன் ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா போஸ்டிங்க்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு எந்தெந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி வித் ஸ்டெனோகிராஃபி வந்து பண்ணியிருந்தீங்கன்னா வித் தமிழ் டைப்ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கணும் சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தில் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும். அதுக்கு மட்டும்தான் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் கிடைக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் 6 போஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது இருந்தால் போதுமானது. இந்தாண்டு என்ன கொடுத்துருக்காங்க, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு நெசசரியான்னு கேட்டால் இல்லை. ஸோ முன்னுரிமை இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 6 மந்த் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து படிச்சிருக்கணும். அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் பிபிஏ படிச்சிருந்தா எலிஜிபிள். டைம் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி சரிங்களா. அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸு, டைப்பிங் இதுமாரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கு வந்து 10th பாஸ்ட் ஹேவிங் லைட் வெஹிக்கிள் சரிங்களா. இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் மஸ்ட்டு வந்து டிரைவருக்கு 2 வருஷமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்துக்குங்க. ஸோ இவங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுதோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி ஓன்லி ஓகேங்களா. அதாவது ஆன்லைனில் கிடையாது. ஸோ நீங்கள் கொரியரில் தான் அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் போஸ்ட்டில். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவருக்கு மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ த ஜென்ரல் மேனேஜர், அடுத்து வந்து தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், LLA பில்டிங்ஸ் 7th floor, நம்பர் 735, அண்ணா சாலை, சென்னை சரிங்களா. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்கள் கொரியர் வந்து, அதாவது உங்களோட போஸ்ட் வந்து ஸோ நீங்கள் அட்டாச் பண்ண எல்லா காப்பீஸும் வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பி வைக்கணும். முக்கியமாக வந்து எல்லா காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அது கூட இணைச்சி அனுப்பணும் அப்படிங்கிறத முக்கியமாக வந்து ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாது. ஸோ வந்து காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பி வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் நேம், அப்புறம் ஃபாதர் நேம், அப்புறம் செக்ஸ் சரிங்களா. செக்ஸ்னால் என்னென்னா மேலாக ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து வந்து நேஷனாலிட்டி, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து என்னென்ன பண்ணணுமோ உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எழுதலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு விட்டுடலாம். ஸோ நில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆதார் நம்பரு, ஸோ மொபைல் நம்பரு, பிளட் குரூப் இதெல்லாம் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுவும் கொடுத்துட்டு ஸோ இதோட வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு
கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.